Hi friends, welcome to Annam's Recipes. இன்னைக்கு இந்த வீடியோவில் எங்கள் புது வீட்டில் என்னென்ன செடிகள் நட்டோம், பூச்செடிகள், குரோட்டன்ஸும் நட்டிருக்கோம். எல்லாமே தனித்தனியாக போடுறேன். ஒன்றா போட்டால் பெரிய லென்த்தி வீடியோ ஆகிடும். இன்றைக்கி பூச்செடிகள் என்னென்ன வச்சோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம் வாங்க. இந்த பூச்செடிகள் எல்லாம் ஈசிஆரில் தனித்தனி நர்சரி எல்லாம் ஒரே இடத்துல வாங்கலை. எந்தெந்த இடத்துல அழகாக இருக்கோ அந்தந்த நர்சரியில் வாங்கினோம். இப்போ அதெல்லாம் எப்படி மண்ணில் வைக்கிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க. வாங்கிட்டு வந்திருக்கோம், அதெல்லாம் தான் பிரித்து நட்டுட்ருக்காங்க. அதை கொஞ்சம் காமிங்களேங்க, அந்த செடியெல்லாம் எடுத்து. இதெல்லாம் அப்படியே இந்த பாட்டில் இருந்தது. ஃபஸ்ட்டு எடுக்கிறச்ச எல்லாமே சேர்ந்து இந்த பாட்டில் வச்சுருந்தாங்க. அதை வச்சு காமி எப்படி இருந்ததுன்னு. 3 இருந்தது, 3 கலரு, 2 கலர், எல்லோ ரெட்டு. எல்லோ அந்த லாஸ்டில் இருக்குது. அப்படி அவ்வளோ அழகாக இருந்தது. அதை நாங்கள் பிரித்து தனித்தனியாக எடுத்து வச்சிட்ருக்கோம். அது அந்த கப்பு மாதிரி இருக்குல்லங்க, அதை காமிங்களேன். அது டிஷ்யூ கல்ச்சராக சின்ன கப்பு மாதிரி வச்சு வளர்த்து உள்ளே வச்சுருக்காங்க. அதனால் ஒரே தொட்டியில் 4 செடி இருந்தது. 2 தொட்டியில் வாங்கிட்டு வந்தோன்னு சொன்னேன் இல்லையா, அது எல்லாத்தையும் பாருங்கள் பிரித்து இந்த இடத்துல வச்சாச்சு. அப்படி எல்லோ, நல்ல டார்க் ரெட்டு, சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்களும் சுவையாக சமைக்கணுமா? எங்கள் மசாலா பொடிகளை யூஸ் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் வாங்கணுன்னா ஸ்க்ரீனில் வர்ற வெப்சைட்டுக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வேணுங்கிறத வாங்கிக்கலாம். இது காஷ்மீர் ரோஸு நிறைய பூக்கும் இல்லையா, அது ஒன்று வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் இது குட்டி இந்த பிங்க் ரோஸு ரேராக தான் பூக்கும், பட் வாங்கிட்டு வந்தோம் ட்ரை பண்ணி பார்ப்போன்னு. இது பேக்கெட்டில் இருந்தது, 30 rupees. அப்புறம் இது நாங்கள் ஏற்கனவே வச்சுருந்த மணி பிளான்ட்டு. எல்லாமே நான் வச்ச பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன். அப்புறம் இது நான் முதல்ல வாங்கின வெள்ளை சாமந்தி. எங்கள் ரோட்டில் ஒரே ஸ்கூட்டரும் காரும் போயிட்டே இருக்கும், சத்தம் ரொம்ப கேட்குது பாருங்கள். இது வெள்ளை சாமந்தி தான் வாங்கிட்டு வந்தேன். இது 7 days ரோஸுன்னு இருக்கு இல்லையா, அது. அப்புறம் கீழே இது வெத்தலை. இது எல்லாமே பேக்கெட்டில் தான் இருக்குது, வைக்கணும். இந்த பக்கம் ரோஸ் எல்லாம் நட்டாச்சு. இதான் நான் சொன்னேன் இல்லையா, 7 days ரோஸ் இது தான். அப்புறம் இது அந்த சின்னதாக ஒரு ரோஸ் பூக்கும் இல்லையா, அந்த வெரைட்டி. இதுதான் இது என்ன ரோஸுங்க? காஷ்மீர் ரோஸ். இதான் நிறையா பூக்கும். இந்த செடி பாருங்கள், இது எங்கள் ரோட்லேயே போச்சு. பேக்கெட்டில் தான் வச்சுருந்தாங்க, 75 ரூபா சொன்னாங்க. பாருங்கள், கொத்தாக பூக்குது. ஒரு கொத்துலேயும் 6 பூ இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ நம்ம முதல்ல பார்த்தது காஷ்மீர் ரோஸ், அது நிறையா பூக்கும், எல்லா நாளும் பூக்கும். இது பாருங்கள், கொத்தாக ஒரு கொத்துலேயுமே 5 இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் சரி, ரோட்லேயே தான் போனாங்க வண்டியில், அப்புறம் சரின்ட்டு வாங்கினேன். இதை ஒரு பெரிய தொட்டியில் வச்சுருக்கோம். அதுக்கு நல்ல உரம்லாம் போட்டால் இந்த மாதிரி நல்லா பூக்கும். அடுத்து நான் பூக்கரைச்சியும் உங்களுக்கு வீடியோ அப்டேட் பண்ணுறேன். பாருங்கள், கலரு ரொம்ப அழகாக இருந்தது, நல்ல ரெட் கலரு, சூப்பராக இருந்தது. வெள்ளை சாமந்தியும் வாங்கிட்டு வந்தோம். பாருங்கள், அழகாக பூத்துருக்கு. இது இந்த தொட்டியிலே இருந்தது. இது 100 ரூபா. அப்புறம் ஜாதியெலாம் கூட அங்கே வச்சுருந்தோம். இப்போ எல்லாம் சரியா இல்லை. அப்புறம் ஒன்று வாங்கிட்டு வந்தோம், ஜாதி பூச்செடி. இது 50 ரூபா. இந்த இடத்துல வெத்தலை கொடி வச்சுருக்கு. அப்புறம் சாமந்தி 2 வாங்கினேன்னு சொன்னேன் இல்லையா, இது ஒன்று, இது ஒன்று. இது பூ இருந்ததெல்லாம் கருகி இருக்குது, இனிமேல் தளைஞ்சு நல்லா வரும். அப்புறம் இங்கே அந்த பிச்சிப்பூ. இந்த கார்னரில் ஜாதிப்பூ. அப்படியே ஒரு கம்பு வச்சு கொடி ஏற்றி விட்டுறலான்னு. இன்னொரு மாஸ்டிக்கை வெத்தலைக்கு ஊனி விட்டுட்டேன். இது அப்படியே நம்ம இதில் சுற்றி விட்டுட்டோன்னா நல்லா வளர்ந்துடும்.
செடி நட்டுகிட்டே இருக்கிறச்ச வாசலில் பூம்பு மாட்டுக்காரர் வந்துட்டு இருந்தார். மாடு இல்லை, பட் வாசிச்சிட்டு இருந்தார். இப்போல்லாம் இவங்கெல்லாம் வர்றதே ரொம்ப ரேராக இருந்தது. எங்கள் ரோட்டில் வந்தாங்க. இப்போ அவர் வாசிக்கிறத கூட நான் வீடியோ எடுத்திருக்கேன், பார்க்கலாம் பாருங்கள். இது வந்து ப்ளூமேரியா செடி, பெரிய பேக்கில் இருந்தது, வாங்கிட்டு வந்தோம். இந்த தொட்டியில் தான் வைக்கணும். அதில் வந்து இந்த மாதிரி பிங்க் கலரில் பூ பூத்திருந்தது. வாங்கிட்டு வரச்சே கீழே அப்படியே விழுந்துருச்சு. இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது, நல்ல வாசமாக இருக்கும். நமக்கு மெயின்டைன் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. பெரிய பெரிய இலைகளாக இருக்கும். அதை தான் பாருங்கள், அந்த பேக்லேருந்து பிரித்து இப்போ வச்சுருக்கோம். அந்த தொட்டிக்குள்ளே வந்து வைக்கணும். எங்கள் வீட்டுக்காரருக்கு இந்த மாதிரி செடிகள் நடுறதெல்லாம் ரொம்பவே பிடிக்கும், எனக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ இந்த தொட்டியில் பாருங்கள் மண் போட்டுட்டாங்க. அதை எடுத்து இப்போ வந்து உள்ளே வைக்கணும். அது உள்ளே வைக்கிறதெல்லாம் பார்க்கலாம். அதை தூக்கவே பயங்கர வெயிட்டாக இருக்குது. காமிச்சேன் இல்லையா பூ, அந்த பிங்க் கலர் தான். நல்லா நிறைய மண் இருக்கு. உடச்சி விட்டுறீங்களா அந்த மண்ணை? இப்போ அந்த வேரெல்லாம் தெரியாமல் மண் போடுறோம். இந்த மண் வந்து மூட்டையில் தான் வாங்கியிருக்கோம், எல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஒரு மூட்டை வந்து 100 rupees. போதும், தண்ணி ஊற்றணும்ல. இந்த வேரெல்லாம் இந்த பக்கம் தெரியுது, அது வரைக்கும் வேணால் போடுங்க. என் பக்கம் ஒன்றும் வேர் ரொம்ப தெரியுது. ப்ளூமேரியா பாருங்கள் வச்சு முடிச்சாச்சு. இனி நல்லா வெயில் காலத்தில் தான் இது வந்து நிறைய பூ பூக்கும். இந்த மரம் வச்சா நமக்கு வீட்டில் பெருக்கிறதும் ஈஸி, ரொம்ப இலையெல்லாம் கொட்டாது. அதுவும் இல்லாமல் இந்த பூக்கள் வந்து அவ்வளோ வாசமாக இருக்கும். பூத்திருக்கச்ச நைட்டு தான் பூக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். கலர் கலராக இருக்குது, அழகாக இருக்கும். பாருங்கள், வச்சு 1 மாதம் ஆச்சு. அதில் ஒரு கொத்து வந்தது, எவ்வளோ பூ பூத்துருக்கு பாருங்கள். அப்படியே பூத்திருக்கிறச்சு அப்படி ரவுண்டாக, ரொம்ப பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். வாசமும் அவ்வளோ நல்லா இருக்கும். நீங்கள் யாரெல்லாம் இந்த மரம் வச்சுருக்கேன் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன கலர் வச்சுருக்கேன்னு சொல்லுங்கள். எனக்கு இந்த மரம் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் சுவையாக சமைக்கணுமா? எங்கள் மசாலா பொடிகளை யூஸ் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் வாங்கணுன்னா ஸ்க்ரீனில் வர்ற வெப்சைட்டுக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வேணுங்கிறத வாங்கிக்கலாம். இது ஒரு வேப்ப மரம் தொட்டியில் இருந்தது. சரி, தூக்கி குப்பையில் போட வேண்டாம், வளர்த்தா நல்லா வரும் இல்லையா, வேப்ப மரம் நல்லது இல்லையா, அதனால ஒரு தொட்டியில் வந்து வச்சுருக்கோம். பிரண்டை வச்சா ஏதோ மூதாதையர்களுக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஓ, சொல்லுங்கள். அப்படியே எடுத்து பற்றி உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது தெரியும்னா சொல்லுங்கள். ஆமாம், வளர்க்குறது. உங்களுக்கு யார் சொன்னா? யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, எங்கேயோ பார்த்து. வேறு பின்னாடி இருக்குங்க, வேறு அங்கே இருக்குது. இந்த எங்களோட செடியெல்லாம் வந்து எங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் இருந்தது. இப்போ தான் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தோம். அப்புறம் இது தானாக முளைச்ச துளசி. நான் சும்மா அப்பப்போ விதை கிடைக்கிறதெல்லாம் போட்டு விடுவேன். அது வந்து நான் நார்த்த மரம் வச்சுருக்கேன் பாருங்கள், அந்த மரமே தெரியல, அதுக்குள்ளே வளர்ந்து இவ்வளோ பெருசாக இருக்குது. நம்ம பார்த்து பார்த்து வளர்த்தோம்னால ரொம்ப வளராது. பாருங்கள், சூப்பராக வளர்ந்துருக்கு துளசி. இது வந்து கிருஷ்ண கமலம். நான் அந்த வீட்டிலே காமிச்சிருக்கேன் இல்லையா, பூவெல்லாம் பூக்கும். இதுவும் நல்லா இருக்குது பாருங்கள். மாஸ்டிக்கில் வச்சுருந்தோம், அணில் கடிச்சிருச்சு, அதை வந்து சரி பண்ணணும். இப்போதைக்கு இவ்வளோ பூச்செடிகள் தான் நட்டிருக்கோம். இன்னும் நட்ட பிறகு நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக காமிக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் அன்னம்ஸ் ரெசிபீஸை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.